பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சிபில் ஸ்கோரில் இருக்கிறவங்களும் லோன் வாங்குறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான லோன் ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்துட்டு பேன் கார்டு எடுத்துருக்கீங்க, இல்லை வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி பேன் கார்டு இருக்குது, ஆனால் என்னோட சிபில் ஸ்கோர் ஜீரோவில் இருக்குது, எந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் லோன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு இதில் வந்து சிபில் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து இதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நியூ பிரான்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ எல்லா இமெயில் ஐடியுமே ஷோ பண்ணுவாங்க. அதில் எந்த இமெயில் ஐடியை எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரெண்டையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து ஜீரோவில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க. இதில் வந்து ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மர்மிஷனுக்கு வந்து அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதை வச்சு நீங்கள் இதில் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஐடி கார்டு வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்கள் கையில் வச்சு உங்களோட ஃபேஸ் பக்கத்தில் ஆதார் கார்டு தெரிகிற மாதிரி வச்சு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ உங்களோட ஃபேஸ் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்காது, அதை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு வந்து என்டர் பண்ணியிருக்காது. உங்களோட பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அட்ரஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு கரெக்டான அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ஸ்டூடெண்ட்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட லோன் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேங்கோட நேம் என்ன அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 2500 வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, ஜீரோ சிபிலில் இருக்கிறீங்க, எந்த லோனுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் இதில் ஆஃபர் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை வந்து எடுங்க. அதை எடுத்து கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி பேமெண்ட் வந்து பண்ணும்போது அடுத்த ஒரு 1 or 2 மந்த்தில் உங்களோட சிபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த லோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களோட சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களோட சிபில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து வேறு ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம லோன் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் இந்த 2 தான் வந்து தேவைப்படும். செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது
உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். பேன் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மினிமம் 500 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இவங்க ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2,500 லோன் வந்து நான் செலக்ட் பண்ணி லைவாகவே எடுத்து காமிக்கிறேன். இப்போ லோன் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2,500 லோனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்து டேனை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ நாளையில் இந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதுக்கான டைமிங் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ 2,500 அப்படிங்கிறப்போ வந்து 31 நாள், அடுத்தது 62 நாள், அதாவது ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் மட்டும் தான் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதே லோன் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாகும். உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கிடைக்கும். இப்போ 12,500 நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2,490. இதே இது வந்து நீங்கள் 4 மாதம் எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 3,539 சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதே இது வந்து 62 நாள் நீங்கள் வந்து எடுக்கும்போது, அதாவது 2 மாதம் எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 6,672 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான லோன் அமௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ எதுக்காக 2,500 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது நிறைய பேருக்கு 2,500 மட்டும் தான் வந்து அதிகபட்சமாக ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 31 டேஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 மந்த் வேணால் 2 மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராசஸிங் ஃபீ வந்து 259. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 2,241 கிடைக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76. நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது 2,576 நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு உள்ள கொடுத்துருந்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பற்றின டீடைல் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆயிருச்சு. இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வித்தின் செகண்ட்லேயே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆயிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நீங்கள் அதனால் வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆயிருச்சு. அப்படி சென்ட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து வரும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ் காமிச்சல அதுலேயே தான் வந்து நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு பாருங்க, கிரெடிட்டட் 2,241 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ரிசீவ் ஆஃப் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிருச்சு. இதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாதம் எடுக்கும்போது உங்களுக்கு 2 டேமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுங்க எந்த டேட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த லோன் அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னா 12 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மேக்ஸிமம் கிரெடிட்டட் ஆயிரும். அப்படி கிரெடிட்டட் ஆனால் மட்டும்தான் உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா அப்படியெல்லாம் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. 100% ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் லோன் கிடச்சிது, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் கிடச்சிது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.